வணக்கம். வணக்கம். யார் இணைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெல்லும் சொல்லாக்கி நாவாலும் பாவாலும் திறமை பல ஊட்டி நாட்டோரை வியக்க வைத்து மூவாத முத்தமிழை உறவுகளுக்கு நிகழ்ச்சிகள் மூலம் முறையாக கற்பித்து இந்த நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் நிகழ்ச்சியை மேலும் அழகுக்கு அழகு சேர்க்கும் அன்பு அறிவிப்பாளர் மலர்விழி வேணுகோபால் அம்மாவுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் அம்மா. இனிய நண்பகல் வணக்கம் அண்ணா. உங்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். யார் பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க மறுபடியும். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா. வணக்கம் அண்ணா. ஆடி மாதம் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வரும் விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆடி மாசம் சொல்லும் போது எங்க மாவட்டத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை, அதாவது முன்னோர்களுக்கு பலி கர்மம் செய்து வீட்டுல சமையல் செய்து பலவிதமான கூட்டு பொரியலோடு அவர்களை வணங்கி சாப்பிடக்கூடிய ஒரு தருணம், முக்கியமான தருணம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வருது. நீங்க நிகழ்ச்சி நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க நிகழ்ச்சி எல்லாமே நான் கேட்பேன். நண்பனோடு நான் இணைய முடியலைனாலும் உங்க நிகழ்ச்சி கேட்பேன். சிறப்பு, சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதாவது அப்புறம் அதுல வந்து என்னன்னா, காலையில எழும்பின உடனே அந்த, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க கன்னியாகுமரி போயிட்டு இருந்தோம். சரி. இப்ப வந்து கேரளா பக்கத்துல திருவள்ளம்னு ஒரு இடம் இருக்குது. ஓஹோ. திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்குது. அந்த அங்க போயிருவோம். காலையில நைட்லயே கிளம்பிடுவோம். ஒரு 12-1 மணிக்கு எல்லாம் கிளம்புனோம்னா அந்த கோவில் காலையில 4 மணிக்கு அது பலிகர்மம் செய்யறதுக்கு பிராமணர்கள் நிறைய பேர் அங்க இருப்பாங்க. சரிங்கண்ணா. அதுல என்னன்னா, நம்முடைய அப்பாக்கு பேரு, இப்ப அப்பா மரணம் அடைஞ்சிட்டாங்க, அப்பாக்கு பேரு, அம்மாக்கு பேரு, இப்படி எல்லாருடைய பேரையும் ஒரு 5 தலைமுறை பேரு கண்டிப்பா சொல்லி அவங்க வந்து அந்த மந்திரம் சொல்லுவாங்க. அதை திருப்பி நம்ம சொல்லி அதை பலிகர்மம் பண்ணி அதை தலையில எடுத்துக்கு போய் அதை ஆத்துல அப்படி பின்னாடி நின்றுட்டு போட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து எப்பவுமே அப்பாவுக்கு போட்டாக்கு வந்து மாலை போட்டு அந்த பத்தியெல்லாம் குளிச்சு வச்சு அது ஒரு பக்கம் நடக்கும். சமையல் நடந்துட்டு இருக்கு. மதியம் வந்து எங்க பொறுத்தளவுல 7 வகையான கூட்டு. ஓஹோ. ஆமா, 7 வகையான கூட்டு. அதுலயே வந்து அம்மாவுக்கு அம்மா இருக்காங்க. அப்பாவுக்கு அவரு என்ன வேட்டி சட்டை விரும்பி கட்டுவாரோ, ஆமா, அவருக்கு வந்து அந்த பார்டர் பிடிக்கும். இந்த பார்டர் எல்லாம் பிடிக்காது, இந்த சோப்பு கலரு இந்த இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, அவரு வந்து எந்த கலர் அந்த வேட்டி சட்டை எடுத்து வச்சு அது அந்த எல்லாமே என்ன பண்ணினா, கதவை ஒட்டுமொத்த வீடு கதவை க்ளோஸ் பண்ணிரும். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த அதுல வந்து சாம்பிராணி புகை போட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு பூட்டிடுவோம். பூட்டிட்டு 10 நிமிஷம் கழிஞ்சு கதவை திறப்போம். ஆமா, எங்க மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் எல்லா வீட்டுலயும் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அது திறந்துட்டோம்னா அப்ப அவங்க வந்து பரிகாரப்படி என்னன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா ஆமா, அது எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இலையில படைச்சு வச்சிருப்போம்ல சாப்பாடு, அத வந்து கொஞ்சோண்டு எடுத்து மேல மொட்டை மாடியிலே எங்கேயா ஒரு இடத்துல காக்காக்கு அது வச்ச உடனே 1 செகண்ட்லயே நம்முடைய அது பரிகாரங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நினைக்கிறேன். உடனே அந்த காக்கா வர்றது கொஞ்சம் தாமதம் ஆகுனா நம்ம மேல தவறு இருக்குது நினைச்சுப்போம். ஆமா, அது வந்து உடனே வந்து வருது. 2-3 பேரும் சேர்ந்து வந்து அதை கொத்திட்டு போவாங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய ஆடி மாதம். அது மட்டும் இல்ல, இது ஒரு வழிபாடு. ஆடி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அது எங்களுக்கு வருது. சிறப்பு. ஆமா, அப்புறம் வந்து என்னன்னா, அந்த எங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஔவையாரம்மன் கோவில் இருக்கு எங்க மாவட்டத்துல. ஔவையாரம்மன் கோவிலுக்கு கோவில் இருக்கிறது குமரி மாவட்டத்துல தாளக்குடிங்கிற ஊர்ல கோவில் இருக்குது. அதுல வந்து அதாவது ஆடி தபசுக்கு கோடி தமிழர்கள் கூடக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் சங்கரங்கோவில். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெண்கள் கூடக்கூடிய கூட்டமா, லட்சக்கணக்கில் பெண்கள். கிராமப்புறம் தான், லட்சக்கணக்கில் பெண்கள் கூடக்கூடிய இடம். செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஆடி மாசம் கடைசி செவ்வாய்க்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த கோவில ரொம்ப விசேஷம். சிறப்பு. அண்ணா, இந்த குத்து விளக்கு பூஜை செய்வாங்களா, அது உங்க ஊர்ல செய்வாங்களா? இல்ல, செய்ய மாட்டாங்க. ஆனா ஆடி வெள்ளி தை வெள்ளி இதெல்லாம் குத்து விளக்கு பூஜை எங்க ஊர் பக்கம். இல்ல, அது எங்க ஊர்ல அந்த கலாச்சாரம் கிடையாது. ஆனா அம்மன் கோவில்ல எல்லாம் சிறப்பு வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கும்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மன் கோவில் எல்லாம் ஆதிபராசக்தி அம்மையா இருக்கட்டும், முத்தாரம்மையா இருக்கட்டும், அது இசக்கி அம்மன் கோவிலா இருக்கட்டும், எல்லா அம்மன் கோவில்லையும் ஆடி செவ்வாய்க்கிழமை தோறும் பிரம்மாண்டமான பெண்கள் கூட்டம் எல்லா கோவில்லையும் இருக்கும். சிறப்பு வழிபாடுகள் இருக்கும், பூஜைகள் சிறப்பு பூஜைகள் இருக்கும், பிரசாதங்கள் விதவிதமான பிரசாதங்கள் எல்லா கோவில்லையும் கொடுப்பாங்க. சூப்பர். அதாவது வந்து நம்ம வந்து என்னன்னா அந்த பாயாசம் வந்து நம்ம வீட்டுல வைக்கிற பாயாசத்துக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து அந்த அம்மனுக்கு வைக்கிற பாயாசத்துக்கும் வித்தியாசம். இதே போல அந்த ஔவையாரம்மன் கோவில் சொன்னோம் பாத்தீங்களா, அங்க கொழுக்கட்டை படைச்சு சாப்பிடுவாங்கம்மா. கொழுக்கட்டை அந்த தோப்புக்குள்ள எல்லாமே பொருட்களை கொண்டு போய் அந்த கொழுக்கட்டை அவிச்சு அப்ப அம்மாவுக்கு அந்த கொண்டு கொடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டு அந்த நம்ம எங்க சமைச்சோமோ அதுல கொண்டு தளிச்சுக்கிட்டு அந்த கொழுக்கட்டையை சாப்பிடும் போது உண்மையிலே சொல்றேம்மா, இந்த குமரி மாவட்டத்துல வந்து அந்த கோவிலுக்கு வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், அந்த கொழுக்கட்டை அவ்வளவு பெரிய டேஸ்டா இருக்குமா. அண்ணா நீங்க சொல்லும் போதே எனக்கே அவ்வளவு ஆசையா இருக்கு சாப்பிடணும்னு. சூப்பர் அண்ணா, ரொம்ப அப்படி ஒரு ஆடி மாசத்துடைய சிறப்பு எங்க மாவட்டத்துல இது ஒரு பெரிய சிறப்பம்மா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க அண்ணா. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள் அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ரொம்ப அழகா வந்தாங்க இல்லையா? அண்ணாவுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம்.